எப்படி வந்து ஒரு 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 டீம் அமைச்சு ஒருத்தனை எப்படி காலி பண்ணலாம்? நான் உயிரோட இருக்கக்கூடாது அவங்களுக்கு. மேக்சிமம் அதுதான் நடந்துரும். கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன். சிரிச்சுட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டட் ஹர்ட்டிங் ரிசர்ச். என் குழந்தைங்களை என்ன பார்த்தா உள்ள I started hurting myself. கை பார்த்து இதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். I gave into everything. வர சொல்லுங்க. மொத்த ப்ரூஃபும் இருக்கு என்கிட்ட. வர சொல்லுங்க. என்ன வேணா நடக்கும். சாரிங்க. நான் மெடிக்கல் ஸ்கிரீன்ல எப்ப என் படம் வரும் எனக்கே தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால அந்த எல்லாரும் சாரி சொல்லிக்கலாம். தயவு செஞ்சு வேண்டிட்டு என்னுடைய பேஷண்ட் சொல்லி என்னால வேலை செய்ய முடியல. நான் பர்சனல் லீவ் போட்டு எனக்கு என்ன என்ன காப்பாற்ற நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். அது கடவுள் கையில் இருக்கு. இது சீக்கிரம் சீக்கிரம் சொல்றேன். சில விஷயங்கள் சொல்லணும் சொன்னாங்க. இந்த 3 லிட்டர் நடிகை நான் சொன்னது ஆல்ரெடி இதே கேஸ் பேரை சொன்னாங்க. அவங்களும் என் பேரை தெரியாம என்னை வந்து அட்டாக் பண்ணாங்க. இட்லி நடிகை அதையும் சொல்லிருக்காங்க. 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட பெரிய ஹீரோஸ் அவங்க ஜென்ரேஷன் பசங்க குடும்பத்தை கெடுக்க வந்தவங்க அசிங்க வார்த்தைகள் சொன்னாங்க. நாசமா போயிருக்கும் 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. என் லைஃப் பத்தி பேசுங்க. ஆனா வேற ஏதாவது பிரச்சனை வந்தா அப்படியே நான் இப்படி ஆயிடுவேன். என்ன உனக்கு ஏதாவது